ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி தாங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். வீட்டில் இருக்க ஐட்டத்தை வச்சே செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டியாக உள்ள மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் வெங்காயம், 20 கிராம் இஞ்சி, 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு புதினாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு குழிக்கரண்டி நல்லா ஃபுல்லாக ஒரு 2-3 டீஸ்பூன் ஃபுல்லாகவே இருக்கலாம். எண்ணெய் விட்டுட்டாச்சு. நெய் ஒரு ஸ்பூன் விட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மசாலா ஐட்டம் இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஸ்பைஸியாக இருக்குங்க. ஃப்ளேவருக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. அரைச்சி போட வேண்டியதில்லை. நல்லா மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும் இப்படி போட்டால். நல்லா செவரை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போடுறோம். நல்லா செவரை வதங்கிடணும். அந்த ரோஸ்ட் ஆகிறப்ப தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா ரோஸ்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து போட்டுடுறோம். இதுவே ஒரு 100 கிராம் பக்கம் இருக்குங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். மைல்டான ஃப்ளேவரில் நல்லா மோசமாக புதினா அரைச்சி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விட்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கிறோம். நிறைய தக்காளி போட வேண்டாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 kg மட்டன் நம்ம வேக வச்சுருக்கதை போடுறோம். அதில் லேசான உப்பு, மஞ்சத்தூள் லேசாக போட்டிருக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 100 கிராம் தயிர் எடுத்து விட்டுக்கிறோம். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. பார்க்க கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா 2 பிரட்டிக்கலாம். நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாகிரும் இந்த தயிர் போடுறப்போ. இதுக்கு தேவையானது ஸ்பைசிக்கு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படியோ பார்த்துக்கங்க. மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மசாலா அதுக்குள்ளே செட் ஆகிற அளவுக்கு திருப்பி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கறி நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இதிலையே இந்த மசாலா இப்போ நம்ம போட்டோம் பாருங்கள், நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ லேசாக அந்த மசாலாலாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்துடும் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்து வெந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3 டம்ளர் அரிசியை அதில் போட்டுக்கிறோம். 1க்கு 2 தாங்க, 3 டம்ளர் போட்டிருக்கேன் நான். நல்லா அதோட செட் ஆன மாதிரி நல்லா மசாலாவோட அந்த அரிசியை நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் கிடையாதுங்க இதுக்கு. மசாலா நல்லா செட் ஆகிரும் கரெக்டாக உங்களுக்கு. இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கிளாஸும் 2 டம்ளர் தான். 1க்கு 2 தான் கணக்குங்க. எண்ணெய் இப்போ பிரிஞ்சு அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். 6 டம்ளர் தண்ணி விட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் மசாலாலாம் செட் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த ரைஸுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த சமயம் நம்ம உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ளேவர் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறத போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ளேவருக்கு தகுந்தது போட்டுட்டு 3 விசில் விட்டுற வேண்டியதாங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் அடங்கிட்டு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய மட்டன் பிரியாணி இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பாருங்கள்.
நல்ல பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். தோசை திருப்பியே நீங்கள் வச்சுக்கலாம். அது ஓரத்துலையே அப்படியே எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா அது சாதம் குழஞ்சிரும். நல்ல பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. கலர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.